குங்குமம் வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? உள்ள சாயந்தரம் கொண்டு வைக்கிறோம். வைக்கிறோமா? நீ யாரு? செருப்பு எங்க இருக்கணும்? வெளியில வாட்ச்மேன். அங்கேயே இருக்கணும். வாசப்படி வந்த நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜரான மாதிரி ஏய் அம்மா எவ்வளவு அம்மா தெய்வத்தின் நடன சாரிம்மா கிளம்புறோம். சரிம்மா. மாட்டி விட்டு ஓட்டு என் கால வேலை பத்து போட ஐயோ காலுக்கு பத்து போடலாமே போடுவோம். அம்மா தெரியாம வந்துட்டீங்க. எல்லாருக்கும் ஒண்ணு கேக்குறேன். இவரு எங்கேயாச்சும் எங்க பாத்துருக்கீங்களா? டிவில வரா நான் எப்படி இல்ல வரல ரூபத்துல உட்காந்து கும்பிட்டு இல்ல வரல
அந்த தாசி விட்டு விட்டு நான் வெளியே வரணும். அம்மா நம்மளுக்கு புள்ளி தேவையில்ல தொழில் தேவை ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு பெத்தா. யாபா பெத்தாச்சு சொல்லி போட்டு சாவடி பெற்ற புள்ளி தாசி வேணுமே. உள்ள தரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் பாலஞ்சு கிடத்துல ஊஞ்சிட்டு இருப்பட நான் இருக்கா பாதைங்கள எப்படியாவது அவன் திருப்பி அதுக்கு நல்ல வழி நீதான் சொல்லணும். புள்ள பாலஞ்சு கிடத்துல ஊஞ்சிட்டான். அப்படி உன் புள்ள திரும்பணும்னா இன்னொரு கிணறு இருந்தா தான் திரும்புமா. இப்ப எப்படி பாக்குறியோ யார் ஒரு பொண்ணை பார்த்து வேற ஒரு கண்ணு பாரு. நீ புள்ளிக்கு திருமணம் பண்ணிட்டு வச்சுக்கா உன் புள்ளைய தேவை அவன் தேவையா விட்டுக்கிறாங்க. அதனால எந்த பொண்ணோட கட்டிங்க அவனை என்ன பண்ணு விட்டுருவா. இதுதான் மட்டும் இங்கே வச்சு வச்சுக்கிறா போதாது. மண்டியில கொஞ்சம் மசாலா நீ எதுக்கு நாடகா போற? எனக்கு மகாராணி தேவை இருபத்தி ஏன் தேட போறேன் நம்ம நாட்டுக்கு பொண்ணு நம்ம நாட்டிலே அற்புதமான பொண்ணு நம்ம நாட்டுல. எங்களுக்கு தெரியாது. சரி வா நம்மளோட அரண்மனை இருக்குல்ல அரண்மனைக்கு பின்பு ஒரு அங்காள ஆலை இருக்கு தெரியுமா? அந்த கோவிலை கட்டுறது நாம தானே. அர்ச்சகரா இருப்பது யார் தெரியுமா? ஒரு பெண் அர்ச்சகர். பெண் சொல்றேனே இது சாதாரண பெண் கிடையாது. மதிபக்தி உள்ள பெண். பெண் சொல்ற அவஸ்தான் பெண். அந்த பொண்ணை பார்த்து நம்ம புள்ளிக்கு திருமணம் பண்ணிட்டா நம்ம புள்ளிய தேடி வந்து போறோம். அந்த பெண்ணு என் பையனை கட்டிக்கணும். ஏமா கட்டிக்காது அது அனாதை பொண்ணுமா தாய் தந்த கிடையாது. அந்த பொண்ணு ஆட்டுக்கு பக்கோ ஆட்டுக்கு ஆத்துக்கு பக்கம் ஆத்து சூரக்குற பக்கம் யாரோ வச்ச தென்னை நம்பி இருக்கிற மண்ணை தானாக வளர்ந்த மரம் பாரம்மா எனக்கு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா. என்ன அடி? அந்த கோ ஏய் வாடா. உள்ள போனா பண்ண பார்க்கலாம். ஆண்டவனும் நானும் எங்க அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கும் என்ன போல
ஆமா எங்கெல்லாம் போனாலும் தெரியும் வந்து பார்த்து காலையில ஒரு 100 ரூபாய் கட்டா கொடுப்பாரு மூஞ்சி எப்படி வேவுது ஏமா அது போற ஒரு பெண்ணு பெண்ணு பார்த்துட்டோம் ஆறுதல் யாருமே கிடையாது. அனாதையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மாறப் போகிறது தெரியவில்லையே. காலம் மாறிவிட்டது. கவலைப்படாதீர்கள். உங்களை பார்ப்பதற்கு யார் வந்திருப்பதுப்பா? யார் வந்து நாட்டு மன்னர் மகாராணி. அப்படியா? அடக்கமான பொண்ணுதான். அம்மா என்னுடைய பேரோ மலர்மா. பொட்டு சரியா இருக்கு. இன்னைக்கு அடிச்சு சாப்பிட்டோம். இன்னைக்கு கல்யாணம் இன்னைக்கு அதுவும் இப்பதான் போய் பள்ளி பார்த்துட்டு நாம எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்தோம் தெரியுமா? என்னுடைய மகனுக்கு எங்க பொண்ணு பார்த்தோம். அம்மா அதுக்காக பெண்ணும் கிடைக்கல. அம்மா இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனை வணங்கிட்டு போனா என் மகனுக்கு ஒரு பெண்ணு கிடைப்பாளா? உங்களுக்காக மகனுக்காக வேண்டுதல் செய்ய போறோம். நல்ல பொண்ணு. ஒண்ணு வேண்டி வந்துக்கிறோம். சைலண்ட் 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 அமைதியா இருப்பா. உடனே இந்த கோவிலுக்கு வந்தா எங்களுக்கு ஒரு பெண்ணு கிடைப்பான்னு நம்பிக்கையோட வந்து சொன்னேனே. எனக்கு பொண்ணு கிடைச்சிட்டாங்களா?
அம்மா அவங்க எப்படி ஆயுதா இருப்பாங்களா இல்ல குள்ளமா இருப்பாங்களா எப்படியா இருப்பாங்களா கருப்பா இருப்பாங்களா சிகப்பா இருப்பாங்களா எப்படி அம்மா அந்த பெண்ணு இங்கே அங்கே இருக்கிறாங்க என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அம்மா எனக்கு தெரியாது பெண் யாரு கிடையாதும்மா அந்த பெண்ணு ஆனா அவ்வப்போது வாய முடியும் அம்மா நீங்கள் யார் நீங்களும் கோபுரம் நான் யார் நானும் குப்பை குப்பை கோபுரத்திற்கு ஏணி வைத்தால் வெட்டாது வந்த வழி பார்த்து வரமா நீ நானும் பிரிச்சு பேசாத பேசுறீங்களா? அம்மா அம்மா எனக்கு சொல்லிக்கொள்ள தாய் தந்தை யாருமே கிடையாது நானே ஒரு அனாதை அதை கேள்விப்பட்டா அப்படிலாம் நீ கவலையே படாதம்மா. குடும்பம் தாய் தந்தை யாருமே கிடையாது. நீ பிடிக்காது. இன்னிலிருந்து ஆமா இவரை வந்து உண்மையா பாரு. நாங்க இருவரும் தாய் தந்தை போல இருப்போம். அம்மா சூப்பரா போமா மகள் போல பார்த்துக்கிறோம். எப்பொழுது ஒரு ஏழ்மையான பெண்ணை தாய் தந்தை என்று நீங்கள் இருவரும் ஏழ்மையான பெண்ணை அப்பொழுது பூச்சி உள்ள போயிட்டா அம்மா இவர் யாருமா ஆயிடுச்சாட்ல எட்டு கூப்பா அம்மா எல்லாரும் பண்ணி சொன்னீங்க ஆமா இவர் யாருமா நான் தான் உனக்கு சித்தப்பாமா சித்தப்பாமா ஆமாம்மா இதே பேரு சித்தப்பாடாப்பா சித்தப்பா சித்தப்பா சூப்பரா பேசுறதுக்கெல்லாம் சித்தப்பா இருக்கிறான் சித்தப்பா சொந்தமென்று சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது அவனுடைய அருளால் எனக்கு தாய் தந்தை கிடைத்தாங்க எவ்வளவு அழகான ஒரு சித்தப்பா எனக்கு கிடைச்சிருக்கு இன்னிலிருந்து அவர் தான் உனக்கு சித்தப்பா. அப்படியா ஆமாம்மா சித்தப்பா நீங்களே என்ன பத்திரமா பார்த்துக்கணும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் லாக்கர்ல வச்சு பூட்டிக்கிறேன் பத்திரமாமா சரி சித்தப்பா திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன். நாளை வெள்ளிக்கிழமையே உனக்கு என் மகனுக்கு திருமணத்தை நிச்சயம் பண்ண போறேன். இப்பவே பரிசு போட்டுலாங்க. எப்படி பரிசு போடல எப்படி போடுவ பெண்ணுக்கு அம்மா வேற போடுவ அம்மாங்காரன் இந்த நேரத்துல யாருக்கும் போய் பார்த்து ஏன் 3 வேளை மூக்க முடி சாப்பிடுறானே கட்டையா ஏய் நீ கேட்றா. இன்னிலிருந்து இந்த பெண்ணுக்கு நீ தான் தாய் மாமனா இருக்க. யாரு மாமா மாமா நான் மாமா என்ன பார்த்தா மாமா நினைக்கிறா நான் மாமா அதுக்கு இசுக்குது நீங்க தான் மாமாவா மாமனா நிக்கணும். இதுக்கு என்னமோ ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. இது மட்டும் அது தேடி அதுக்கு தெரியும் தெரியட்டும். யாரு ஆஃப் வைக்க போறது நான் பாத்துக்கிறேன். ஆஃப் வைக்க யாருமே கிடையாது நீ ஒண்டிக்கிறல்ல நான் இருக்கிறேன் மாமா நீங்க தயவு அப்படியாகட்டும் ஏய் இன்னிலிருந்து நீ தான் ஒரு தாய் நல்ல மேக்கப் பண்ணுங்க
நீ தாய் மாமனா நிக்கிற. நாங்க போற பரிசுக்கு நீ தான் வாங்க போற. ஆமாடா. நாளை வெள்ளிக்கிழமை என் மகனுக்கு உனக்கு அப்படியே மேரேஜ் எங்களுக்கு அச்சே கொள்ளுதல் பட்டு இது பட்டு பிதாமரமா ரேஷன் போடுங்க எப்பயா தீபாவளியா புத்துந்தாங்கடா புடவை அது மாற்றி வச்சாங்கடா எந்த கக்கூசுல மாட்டி வச்சிருந்தாங்க இது ஜாக்கெட் பிளவுஸ் கூட வராது மாரி தப்பா அரண்மனையில் வேண்டியதே இருக்குமா? அப்படியா வேண்டியதை எடுத்து போட்டுக்கோ. அப்படியா மணிடா இவர் மட்டும் செத்து தரணும் வச்சுக்க நடிக்க சொல்றேன்